இதுக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயா ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு பிளான் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு வண்டியை சுற்றி ரவுடிங்கெல்லாம் வந்துட்டு தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் ரேவதி தான் கார்த்திக்கிட்ட நானே தனியாக போய்க்கிடுவேன், நானே தனியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. வேகமாக வந்துட்டு தனியாக ஒரு இடத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அதை மாயா இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அந்த ரவுடிக்கிட்ட. அவள் வந்துட்டு தனியாக வர்றா, விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்ற மாதிரியே அந்த ரவுடிங்க வந்துட்டு ரேவதி வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. யாரா நீங்கள், விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்ல, அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை விடுறதுக்காக நாங்கள் வந்துட்டு உன்னை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வண்டிக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. ரேவதி வந்துட்டு டே விடுங்கடா, நீங்களா யார், தேவையில்லாமல் எதுக்குடா என்னை கடத்துறீங்க, நீங்கள் வேறு யாரும் நினச்சிக்கிட்டு என்ன தூக்கிட்டீங்க, விட்டுருங்க விட்டுருங்க, உங்களுக்கு எனக்கு என்னடா சம்மந்தம், யாரா இதை பண்ண சொன்னா அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா வாயை மூடிட்டு வர்றையா இல்லையா, வாயை வந்துட்டு அடைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க ஒருத்தர் சொல்ல, ஐயோ இவன் யாருன்னே தெரியலையே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கரமாக வந்துட்டு அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு கார்த்தியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரேவதி வந்துட்டு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா காலையில் அந்த ரவுடிங்க கடத்திட்டு போவாங்களே, அதுக்கடுத்து ரேவதியோட எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லாமல் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு மாயா பார்த்து பயங்கரமாக வந்துட்டு ரசிக்கிறாங்க. டிரைவரு எனக்கே வந்துட்டு செக் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறியா, இப்போ இந்த ரேவதியை வச்சு நான் என்ன பிளான் போட்டிருக்கேன் பாரு, உன் கையாலேயே என் மகேஷை திருப்பி வாங்குறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேமா கார்த்திக் தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஹலோ யார் அப்படின்னு கேட்க, என்னடா பொண்டாட்டியை காணோன்னு காலையிலேருந்து லோலோன்னு தேடி அலையிறியா அப்படின்னு சொல்ல, நீ மாயா தானே அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேயே, என்ன உன் பொண்டாட்டியை கண்டு தேடி அலையிறியா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ தான் ஏதோ பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்ல, தெரிஞ்சால் ரொம்ப நல்லதான், ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ இந்த ஹோட்டல்லேருந்து என்னை பார்த்து பயந்து ஓடனே இல்லை, அப்போயே நான் உன்னை பார்த்துட்டேன், அப்போயே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கு பின்னாடி நீ தான் கண்டிப்பாக இருக்க, எங்களை ஃபாலோ பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணி வந்திருக்கேன் நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அதெல்லாம் நல்லா தான் தெரிஞ்சு வச்சுருக்கேன், ஆனால் இப்போ ஒரு நிமிஷம் காலையிலேருந்து கொஞ்ச நேரம் காணுன்னதுமே உனக்கு எப்படி இருக்குது, உன் பொண்டாட்டியை பார்க்கலன்னு நீ துடிக்கிறேல, கல்யாணம் ஆன நாள்லேருந்து என் மகேஷை காணாமல் நான் எப்படி துடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாங்க. நீ ஒன்றும் பண்ண வேணாம், திருப்பி என் மகேஷை என்கிட்ட கொடுத்துரு, அப்போ தான் உன்னோட பொண்டாட்டி ரேவதி உனக்கு முழுசாக கிடப்பா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், மகேஷ் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, மகேஷை கடத்துறதுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது, தேவையில்லாமல் நீ வேலை பார்த்துட்டு இருக்கா, ஒழுங்கா ரேவதி எங்கே இருக்கான்னு சொல்லிடு, அதான் உன்னோட நல்லது அப்படின்னு சொல்ல, நீ என்ன தான் மிரட்டினாலும் என்கிட்ட உன் பூச்சாண்டியெல்லாம் பழிக்காது, ஏன் மகேஷ் என்கிட்ட திருப்பி வந்தால் தான் ரேவதி உனக்கு உசுரோட கிடப்பா, இல்லைனா பொணமாக தான் கிடப்பா, உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், அதுங்களே என் மகேஷை திருப்பி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு, உன்னோட டைம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் ஏதாவது ட்ரிக் பண்ணி ஏமாத்தணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, ரேவதியை நீ அடியோட மறந்துட வேண்டியதா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, எனக்கு மகேஷ் சத்தியமாக எங்கே இருக்கான்னு தெரியாது, சொன்னால் நம்பு அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்புறதுக்கு நான் ஒன்றும் சாமுடி சரி கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. போடா போ, தேடியால அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு உன்னால் கண்டே பிடிக்க முடியாது, என் மகேஷை நான் திருப்பி வாங்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களுக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. என்னடா அவள் பத்திரமா இருக்காளா அப்படின்னு சொல்ல, மேடம் அதெல்லாம் எங்ககிட்ட பக்காவாக மாட்டிக்கிட்டா, கண்டிப்பாக எங்கள் இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, சரி சரி நீங்கள் எதுக்கும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க, அந்த டிரைவரை வந்துட்டு சாதாரணமாக எடை போட்டுற முடியாது, திடீர்னு நீங்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்தாலும் வந்துடுவான், அவள் வெளியிலே எஸ்கேப் ஆகி போயிடக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குருவேன் மேடம் அப்படின்னு சொல்ல, வாய் மட்டும் இருந்தால் போதாது பிளானை சொதப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. டிரைவர் உனக்கு இருக்குடா, இன்னையோட நீ காலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நக்கலை சிரிச்ச மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. இங்கிட்டு கார்த்தி மறுபடியும் ரோடு ஃபுல்லாக தேடுறாங்க. அங்கிட்டு ரேவதியை காமிச்சா சேரில் ரேவதியை கட்டி போட்டு அப்படியே கழுத்தில் கத்தியை வச்ச மாணிக்கு ஒரு ரவுடி நிற்கிறான். அமைதியாரு இல்லைன்னா சொருகிடுவேன் அப்படின்னு சொல்ல, யாரா நீங்கள் எதுக்கு என்ன தேவையில்லாமல் இங்கே கடத்திட்டு வந்திருக்கீங்க, நான் வந்துட்டு எந்த தப்புமே பண்ணலை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, ஏன் கடத்திட்டு வந்திருக்கா அது இதுன்னு எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது, வாயை மூடிக்கிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, கார்த்திக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் லோன்னு தேடி அலைகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.